தமிழகத்தினுடைய அரசு அனுமதித்தால் தமிழகத்தினுடைய முதல்வர் எந்த இடத்துக்கு வந்தாலும் எந்த மாவட்டத்திற்கு வந்தாலும் பிஜேபி காரங்க இதே மாதிரி செய்வாங்க. ஏனென்றால் ஒரு நாட்டின் பிரதமர் வருகின்ற பொழுது, அதுவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பங்களிப்பு கொடுப்பதற்காக வருகின்ற பொழுது, இதை கடுமையான எச்சரிக்கையோடு யார் அந்த நபர்களை என கண்டறிந்து அவர்களை முன்பாகவே கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. வாக்காளர்கள் 68,000 BLO ஆபீசர்ஸ் எப்படி ஒரு மாசத்துல பண்ண முடியும் அப்படி கேக்குறேன். அதாவது முதல்ல எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்குங்க, இத இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இதுக்கு கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ற ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு கீழே வேலை செய்யற தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டாஃப், உங்களோட கவர்மெண்ட் சர்வெண்ட் எப்படி முழுமையா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க? ஒண்ணு. ரெண்டாவது, 68,000 பூத்துல BLO இருக்காங்க, இல்ல 6 கோடி வாக்காளர்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம். நீங்க வாக்கு சாவடி மையத்துல ஃபார்ம் எடுத்துட்டு அங்க ஃபில் அப் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல நீங்க தான் சொல்றீங்க 85% வாக்காளர்கள் 2 வார காலத்துக்குள்ள பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் நம்மளுக்கு 2 வார காலம் இருக்கு. என்ன பண்றாங்க? நானே வாக்கு சாவடிக்கு நேரா போய் என் தொகுதியில பாத்துட்டு வரேன். மக்கள் அவ்வளவு ஆர்வமாக தங்கள் வாக்குகளை பதிவு செய்து கொள்கிறார்கள். எந்த சிக்கலும் கிடையாதுங்க. எந்த இடத்துல எல்லாம் வாக்காளர்கள் இல்லையோ அதை குறிச்சு வச்சுட்டு வீடுகளுக்கு போயிட்டு இருக்காங்க. பணிச்சுமை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் இதுக்கான பல்வேறு முயற்சிகளை எடுக்கலாம். கோயம்புத்தூர்ல பாருங்க எத்தனை கல்லூரிகள் இருக்கு. கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட் ஒண்ணு கொடுத்து தன்னார்வ தொண்டர்களாக அவர்களை பயன்படுத்தினால் நாம 2 வார காலத்துல இன்னும் எவ்வளவோ காரியத்தை பண்ண முடியும். செய்யறதுக்கு முதல்ல மனசு வேணுங்க. செய்யறதுக்கு ஒரு பக்கம் ஆட்கள் இருந்தா கூட அரசியல் காரணத்துக்காக இந்த எஸ்ஐஆர் ஏதாவது குளறுபடி பண்ண முடியுமா? தங்களோட போலி வாக்காளர்கள் அப்படியே வச்சுக்க முடியுமா? கள்ள ஓட்டு போடுறதா திமுகவுக்கு பெரிய பலம். அதனால கள்ள ஓட்டு போடுறதுக்கு நம்ம அப்படியே வச்சுக்க முடியுமான்னு பாக்குறதாலதான் இந்த எஸ்ஐஆரை எதிர்த்துட்டு இருக்காங்க. அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் எஸ்ஆர் அமல்படுத்துறாங்க. ஆனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் கேரளா, தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் எஸ்ஐஆர் அமல்படுத்துறாங்க. இதுவே பாஜக குளறுபடியான விஷயமாக பார்க்குறோம். அதாவது எஸ்ஐஆர் அப்படிங்கறத நீங்க முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் எல்லா மாநிலத்திலையும் அமல்படுத்துறாங்க. அசாம்ல தேர்தல் வரலன்னு யார் சொன்னாங்க? நம்மள மாதிரி தாங்க அசாமுக்கு தேர்தல். 5 மாநிலத்துக்கு ஒரே நேரத்துல தான் தேர்தல். யாராவது அசாம்ல தேர்தல் வரலன்னு சொன்னாங்களா? அவங்கள நம்மள மாதிரியே இப்ப தேர்தலுக்கு போறாங்க 26க்கு. அசாமை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல். ஏன்னா நார்த் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த மாநிலங்களுக்கு தனித்துவமானது. அதை நாம புரிஞ்சுக்கணும். இப்ப கூடங்க மற்ற மாநிலங்கள் எல்லாம் அரசாங்கம், மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட பண்றாங்க அப்படின்னு சொன்னா 60-40, 50-50 இந்த மாதிரி தான் நிதி பங்கீடு இருக்கும். ஆனா நார்த் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் 90-10 அப்படின்னு இருக்கும், 70-30 இருக்கும். ஏனென்றால் அது ரொம்ப இயற்கை ரொம்ப ஒரு மாதிரி இருக்கக்கூடிய இடம். அங்க மத்த இடத்த மாதிரி கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி அஸ்ஸாமை பொறுத்தவரை கூடங்க பங்களாதேஷ், அங்க இருக்கக்கூடிய பங்களாதேசிகள் இல்ல அங்கிருந்து புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் பங்களாதேஷ்ல கொடுமையை தாக்கு பிடிக்க முடியாம பக்கத்து மாநிலமான அஸ்ஸாமுக்கு தான் அதிகமா வந்திருக்காங்க. அது ரொம்ப நெடுங்காலமா அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை அந்த தன்மையோட தேர்தல் ஆணையம் அணுகுது. பிரதமருக்கு எங்களோட மாநில பொதுச் செயலாளர் AP முருகானந்தம் அவர்கள் இந்த வரவேற்பு குழுவுக்கெல்லாம் பொறுப்பெடுத்துட்டு மாநில செயலாளர் திரு நந்தகுமார், இந்த மாவட்டத்தோட தலைவர் திரு ரமேஷ்குமார், பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 மாவட்டத்தோட தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து வரவேற்பு ஏற்பாடுகள், கலை நிகழ்ச்சிகள், தனியா பெண்கள் தனியா, மகளிர் அணி தனியா வரவேற்பு, இளைஞர் அணி தனியா வரவேற்பு, இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய கலாச்சார நிகழ்ச்சிகள், குறிப்பா நாதஸ்வரம், தவிழு, பரதநாட்டியம், இந்த மாதிரியான வரவேற்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வரவேற்பு ஏற்பாடுகள்ல நாங்க 50,000 பேர் கலந்துக்கிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இல்ல முதல்ல பிரிஞ்சு சென்றேன்னு யாருங்க சொன்னாங்க? எல்லாரும் எங்களோட தாங்க இருக்காங்க. அதெல்லாம் கட்சி தேர்தல் நெருங்க எங்களோட கட்சி தலைமை இந்த விஷயத்தெல்லாம் அணுகும். ஆனா பீகார் வெற்றிக்கு பின்பாக தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட பீகார் மாதிரியே தமிழ்நாடு வருமாங்கிற ஒரு கேள்வி, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆவல் இருக்கு. இப்ப அதிமுகவும் சரி, எங்களோட கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் சரி, இந்த வரவேற்புல கூட அதிமுகவும் சேர்ந்துதான் கலந்துக்கிறாங்க. அதனால கிரவுண்ட் லெவல்ல ஒரு பெரிய உற்சாகம் பீகார் வெற்றிக்கு பின்பாக எங்களோட கூட்டணியில் இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனால் கிளியா இருக்கிறது வெறுமனே திமுக மட்டும்தான். எப்படி வீட்டுக்கு அவங்களை அனுப்புறதுங்கிறதா எங்களோட நோக்கமே. நன்றி.